சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு பாய். என்ன கேள்வி? இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தேன் பாய். சரி. இப்போ நான் அவர்கிட்ட திரும்ப கடனை திரும்ப ஒப்படைக்கும் போது அவர் தந்த காசை விட அதிகமா தரலாம்னு சொல்லி விரும்புறேன். ஏன்னா எனக்கு அவசர காலகட்டத்துல கடனை தந்து உதவி இருக்காரு. சரி. அதனால இப்ப நான் அதிகமா காசு சேர்த்து தரேன்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் இது வட்டியில சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன கேட்குறாருன்னா, இவர் கடன் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிய கடனை கொடுக்கும் பொழுது நமக்கு கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணார், கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர் வாங்க மறுக்கிறார். நியாயம் தானே? கொடுத்த பணத்தை விட அதிகமான பணத்தை பெறுவதற்கு பேர் பணத்தை கொடுத்து அதிக பணத்தை பெற்றால் அதுக்கு பேர் தானே வட்டியாகும். அப்போ இது வட்டியாக போயிடும், நான் அப்படி வாங்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? இது சரியா, நான் செய்கிறது சரியா தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் விரும்புகிற அடிப்படையில் தாராளமாக இவர் வாங்கிய கடனை விட அதிகப்படியாக பணத்தை சம்மந்தப்பட்டவருக்கு கொடுக்கலாம். மார்க்கத்தில் அதற்கு தடையில்லை. எப்போ அது வட்டியாகும்னு கேட்டால், இவர் அதை எதிர்பார்த்திருந்து அல்லது அதற்காக ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு, நான் உனக்கு 10,000 ரூபா தர்றேன், ஒரு மாதம் கழித்து திரும்ப தரும் பொழுது 11,000 ரூபாயா தரணும் அப்படின்னு அந்த பிளானிங் அடிப்படையில் ஏற்கனவே திட்டமிட்டு பெற்றால் அது வட்டியாகும். அவர் திட்டமிடலை, அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் அதை விரும்பவும் இல்லை. ஆனால் வாங்கியவராக மனமுவந்து கொஞ்சம் பணத்தை அதிகம் அழுத்தி கொடுத்தாருன்னு சொன்னால் இது வட்டி பட்டியலில் வராது. இதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒருத்தரிடத்துல ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க. ஒரு ஒட்டக குட்டி ஒன்றை கடன் வாங்கியிருந்தாங்க. அதை வாங்கின கடனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கடுமையாக கேட்குறாரு, கடும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. சஹாபாக்களுக்கு பக்கத்தில் கோபம் வருது. என்ன இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கடுமையாக பேசுகிறாரு அப்படின்னு கோவப்படுற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் கோவப்படாதீங்க, விட்டுருங்க. கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற ரைட்ஸ் இருக்குது, அவர் பேசத்தான் செய்வார். நம்ம தான் கடனை இப்போ திரும்ப செலுத்தணும், அதனால் திரும்ப செலுத்திடுவோம். அவருக்கு ஒட்டகத்தை கொடுத்துருங்க, வாங்கின ஒட்டகத்தை. தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வாங்கின கடன் இல்லை, இது சமூகத்துக்காக வேண்டி ஆட்சி தலைவராக இருந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய கடன் இது. அப்போது அவருக்கு வாங்கின கடனை அடைக்கிற மாதிரி ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது போய் பைத்துல் மாலில் பார்த்துட்டு வர்றாங்க. ஒட்டகம் பெரிய ஒட்டகம் தான் இருக்குது. அவர்கிட்ட வாங்கினதை விட மதிப்பு மிகுந்த ஒட்டகம், அதுக்கு ஈக்குவலானது தானே கொடுக்கணும். என்ன வாங்கணுமோ அது திரும்ப கொடுத்தா பிரச்சனை இல்லை, அது கொடுக்கறதுக்கு இல்லை, அதை விட சிறந்தது தான் இருக்கிறது. இப்போ சொல்கிறாங்க அது மாதிரி ஒன்று இல்லையே, என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்லுதான் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னா ஹியாரக்கும் அஹசனுக்கும் கலாஅன், உங்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் தனது கடனை சிறந்த முறையில் நல்ல அழகிய முறையில் யார் அடைக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ வாங்கினதை விட கூட தான் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாவே கொடுக்குறாங்க, அதை அங்கீகரிக்கவும் செய்கிறாங்க. அதனால் இது மாதிரி ஒரு சூழல் தான் வாங்கியதை விட அதிகம் கொடுக்க வேண்டும் என்று அவராக முன் ஒன்றை கொடுப்பார் என்று சொன்னால் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது, கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்ளவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.